Hello students, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus 12th standard general maths ஓட chapter 5 exercise number 5.5 question number 1 பார்க்க போறோம். A bridge has a parabolic arch. So ஒரு x-axis y-axis draw பண்ணிட்டு ஒரு parabolic arch போட்டுறலாம். That is 10 meter high in the center. ஸோ இதுதான் அந்த சென்டர் ஆஃப் த ஆர்ச். இது வந்து 10 மீட்டர்னு மார்க் பண்ணிக்கோங்க. 30 மீட்டர் வைட் அட் த பாட்டம். ஸோ இது பாட்டம் 30 மீட்டர் சொன்னனால இது சிமெட்ரிக்ன்றனால 15 மீட்டர்னு ஸ்ப்ளிட் ஆகிடுது. இப்போது நம்ம ஹைட் ஆஃப் த ஆர்ச்சை கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து? சென்டரில் இருந்து 6 மீட்டர் தள்ளி போகணும். இதுதான் உங்களோட இது சென்டர். இங்கேருந்து 6 மீட்டர் தள்ளி போனால் ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நான் இந்த பாயிண்ட்டை வந்து ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஏவோட இது பிளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 இந்த பக்கம் எக்ஸாக்சஸில் வந்து 15 இருக்குது. ஒய் வந்து -10 பிகாஸ் இது ஒய்யோட நெகட்டிவ் பார்ட். இப்போது ஏ பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. இதுதான் உங்களுக்கு நோன் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இது பி. இந்த பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணோன்னா என்ன ஆகும்? இது நம்ம 6 மீட்டர் தள்ளி வந்திருக்கோம். ஸோ எக்ஸில் வந்து 6 ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் வந்து தெரியாது. அப்போது நம்ம அதை -y1 மார்க் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா பிடி தான் நம்ம இப்போது கண்டுபிடிக்க வேண்டிய ஹைட் ஆஃப் த ஆர்ச். இப்போது நம்மளோட ட்ராயிங் படி நம்ம வேரபோலாக வந்து ஓப்பன் டவுன்வர்ட்ஸாக இருக்கிறனால ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x² = -4ay இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நோன் பாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a 15, -10ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x இருக்கிற இடத்துல 15² = -4a × y இருக்கிற இடத்துல -10. 15² வச்சுட்டு இந்த இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ 4a = 15²/10. ஸோ 4a உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x² = -4a பதிலாக 15²/10 × y. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்மளோட அன்னோன் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, b 6, -y1. அதை மறுபடியும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். x² பதிலாக 6² = -15²/10 × y பதிலாக -y1. இப்போது இதில் வந்து y1 கார்னர் பண்ணுங்கள். ஸோ 6 × 6 இந்த 10 அதாவது இந்த 15²/10 அங்கே போகிறப்போ ரெசிப்ரோக்கலாக போயிடுது. 10/15 × 15 = y1. ஆஃப்டர் கேன்சலேஷன் நம்மளுக்கு y1 = 8/5 கிடைக்கிது. டிவைட் பண்ணோன்னா 1.6 மீட்டர். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிடி. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் பிடியை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹோல் பார்ட் சிடி -பிசி. ஸோ சிடி வந்துட்டு நம்மளோட ஹைட் ஆஃப் த ஆர்ச் 10 மைனஸ் பிசின்றது இந்த y1 is nothing but 1.6. இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 8.4 மீட்டர். ஸோ இப்போது 6 மீட்டர்லேருந்து தள்ளி போகிறப்ப ஹைட் ஆஃப் த ஆர்ச் என்னன்னு கேட்டிருந்தாங்க. தட் இஸ் nothing but 8.4 மீட்டர். Thank you children.